திரு ஜீவா 2026 மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரே ஒரு பலவீனமாக திரு ஷியாம் சார் சொன்னதா இருக்கட்டும், இல்ல திரு கேசிபி சொன்னதாக இருக்கட்டும், ஒருங்கிணைந்த அதிமுக மட்டும்தான் அவங்களுக்கு இன்னமும் பிரச்சனை இருக்கு, போனவங்க வரணும்ன்றது. ஆனா பெர்செப்ஷனா பலமா அவங்க கூட்டணிய பார்க்கிறாங்க. ஒருவேளை அது அமையும் பட்சத்தில், எதிர்பார்த்தது அமையும் பட்சத்தில், அது திமுகவுக்கு சவாலாக நெருக்கடியாக தானே இருக்கும். இல்லை, இப்போ அவங்க ஷியாம் சாரும் சரி, கேசிபி சாரும் சரி, முக்கியமான சில விஷயங்களை சொன்னாங்க. வலுவான அதிமுக தான் திமுகவுக்கு போட்டியாக இருக்க முடியும். பாரதிய ஜனதாவிடம் ஒரு கிட்டத்தட்ட அந்த அதிமுகவின் தன்மையை இழந்துவிட்ட நிலையிலும், புதிதாக தொடங்கிய ஒரு நடிகர் கட்சி எங்களிடம் வருவார் என்று சொல்லி கட்சியினரிடம் அவர் நம்பிக்கை விட்டுக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்படி ஒரு விஷயத்தை எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் மற்ற கட்சியெல்லாம் நம்மகிட்ட வந்துருவாங்கப்பான்னு எந்த சமயத்தில் அவங்க பேசுனதே கிடையாது. இந்த மாதிரியான பேச்சு பாணிங்கிறதே அதிமுக பாணியே கிடையாது. இவங்கெல்லாம் வந்துருவாங்க, நம்பிக்கையோட இருங்க, அப்படியெல்லாம் அவங்க வந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படி சொன்னதே கிடையாது. எடுத்துக்காமீங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேருமே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சொல்லலன்னு தான் நானும் சொல்றேன். இல்ல இல்ல இல்ல, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சொல்லல, கூட்டணி வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர் பெர்செப்ஷனை ஏற்படுத்துறாருன்ற அப்படி சொல்லலையே. ஏங்க தனித்து ஆட்சி அமைக்கணும்னு சொல்றாரு சார். சார், தன் கூட்டணி ஆட்சி நான் சொல்லல, கூட்டணி ஆட்சின்னு சொல்லல சார். கூட்டணிக்கு வருபவர்களை நம்பி நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டதுன்னு நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டதுன்னு சொன்னார்ல சார். கொடி பறக்குது பாருங்க, கொடி அசைச்சாங்கல்ல, அத சொல்றாரு சார். அத ஒரு அதிமுக தொண்டர் சொல்லி தலைவர் கண்டுக்காம இருக்கலாம். தலைவர் தொண்டர்கிட்ட காமிக்கிறார், நமக்கு ஜெயிச்சிருவோம் பாத்தியா, விஜய் வந்துருவார் தலைவர் சொல்வது. அதைத்தான் அவர் சார் ஒரு வார்த்தை பயன்படுத்தினார். அந்த தலைமை பண்பு எங்க போச்சு? ஒரு தலைவர் இப்படி பேச, ஜெயலலிதா அம்மையாரோ எம்ஜிஆரோ இந்த வந்துட்டாங்க பாருங்க எப்படி ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொன்னதில்ல, நான் ஜெயிப்பேன் அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. நமது கழகம் ஜெயிக்கும், உறுதியா இருக்காரு அதுல அப்படித்தான் அவங்க பேசல. அதிமுக பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும், அதிமுக தலைமையில் கூட்டணிங்கிறதுல எந்த இடத்துலயும் திரு எடப்பாடி பழனிசாமி பின்வாங்கவே இல்லை. அது விஜயா இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், அவர் பின்வாங்கவே இல்லை. உண்மை இல்ல, அதுல அவர் உறுதியா இருந்தா அது ஒரு வகையில் பாராட்டக்கூடியதுதான். ஏன்னா எங்கள் தலைமை அப்படிங்கிறது, அதை கூட அமித்ஷா அவ்வப்போது உறுதியா சொல்லல. எடப்பாடி பழனிசாமிங்கிற பேர் அமித்ஷா வாயிலிருந்து வரல. அதிமுக கூட்டணிங்கிறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர்னு போட்டு அதை உழட்டிக்கிட்டு தான் இருக்காங்களே ஒழிய, அவர் கொடுத்த பேட்டியில எடப்பாடி முதலமைச்சர் தாங்க முதலமைச்சர் இல்லைன்னா சந்தேகம். அண்ணாமலை மட்டும் ஒரு முறை சொன்னார். சோ அது அவங்க சொல்லல, இருந்தாலும் முதல் முறை சொன்னார் சார். என்ன சார் அதெல்லாம் மறந்துறீங்க? எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் சொன்னார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர் தான் சொன்னார்ல. இல்ல, முதல்வர் வேட்பாளர் அவர் தான் முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், அவ்வளவுதான். அந்த மாதிரி சொன்னாங்களே ஒழிய, இப்ப அதிமுகங்கிறது இப்ப அவங்க சொல்றாங்க பாருங்க, 20-18ங்கிறதே பலகீனம் தானங்க. இப்ப அவங்க அதிமுகவோட வலிமையவே பாஜக கூட்டணியோட சேர்த்து தான் அவங்க கணக்கு வைக்கிறாங்க. அப்படி வைக்க கூடாதுல்ல. ஒரு கட்சிக்கான வலிமைங்கிறத நீங்க எப்படிங்க பிஜேபியோட சேர்த்து மட்டும் தான் நாங்க யோசிப்போம் அப்படிங்கிறதே போச்சு இல்ல. அது கூட்டணி வலிமை தானே. கூட்டணி வலிமை இல்ல, அதை சொல்லிதான் அவங்க கணக்கே காமிக்கிறாங்க. அப்படியா அதிமுகவின் வலிமை அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஒழிய, இவங்கெல்லாம் சேர்த்து எங்களுக்கு இவ்வளவு இருக்கு பாருங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய மைனஸ் தான். அதைத்தான் மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக பழைய ஸ்ட்ரென்த்தோட நிக்க வேண்டியதானே, பிஜேபி டிடிவி ஓபிஎஸோட இருந்து சேர்ந்து பெற்ற வாக்கு விழுக்காட காமிச்சு பாத்தீங்களா, இதெல்லாம் சேர்ந்தா எங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்வதே கட்சிக்கான ஒரு பின்னடைவு தானே, மிகப்பெரிய பின்னடைவுல அது. இப்ப நீங்க யோசித்து பாருங்க, தஞ்சாவூர்ல இருந்து திருநெல்வேலி வரையும் அதிமுகனுடைய பாரம்பரிய வாக்குகள் எங்க போச்சுங்கிற கேள்வி இருக்குல்ல. 7 இடத்துலயே நம்ம 3ஆவது இடத்துக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சவுத்துல மட்டும் 3 கடந்த நாடாளுமன்றத்துல, அது திருநெல்வேலி. அதிமுக எந்த அளவுக்கு வலுவான பகுதின்னு பாருங்க. அதெல்லாம் அவங்க 67ல முதன்முறை திமுக ஜெயிச்ச போது கூட அங்க காங்கிரஸ் மட்டும் தான் ஜெயிச்சது. அதிமுக தொடங்கினதுக்கு அப்புறம் தொடர்ச்சியா அதிமுகவினுடைய பெல்ட்டா இருக்கக்கூடிய பகுதி திருநெல்வேலி, ராமநாதபுரம் சார்லாம் இருக்காங்க, நல்லா தெரியும். ராமநாதபுரம்லாம் முழுக்க அதிமுக. இப்ப அது எல்லா இடத்துலயும் திமுக வெற்றி பெற்று இருக்கிறது. 2 விதம் ஜீவா. ஒரு எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு முன்பாக கட்சி தன் சுய பலத்தோடு கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறது. அதிமுக சுய பலத்தோட இல்ல, ஏற்கனவே இருந்த வாக்கு சதவீதம் வச்சிருக்கல அப்படின்ற விமர்சனம் இருந்தா அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க, கூட்டணி பலத்தோடு இந்த தேர்தலை சந்திப்போமே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கூட்டணி பலத்தோடு அவங்க தேர்தலை சந்தித்து அவங்க நம்பிக்கையோடு வெற்றி பெறுகிற பட்சத்துல அது மீண்டும் கட்சியின் பலமாக மாறாதுன்றதுல என்ன நிச்சயம் இருக்க முடியும்? கட்சியின் பலமாக அது மாறுவதில் ஒரு சிக்கல் என்னன்னா, இப்ப பாரதிய ஜனதாவோட அவங்க கூட்டணி வைக்கும் போது கட்சியினுடைய தன்மையை அது ரொம்ப இழக்குது. அது தொடர்ச்சியா நடக்கும்போது கூட்டணி இப்ப ஜெயலலிதா அம்மையார் வைக்கலையா, கலைஞர் வைக்கலையான்னு கேட்பாங்க. திமுக வைக்கும் போது அப்பெல்லாம் அதான் நானும் சொன்னேன். கூட்டணி வைப்பது என்பது வேற, இங்க கரைந்து போகின்ற தன்மை. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்கன்னா, அண்ணாமலை தலைவரா இருக்கும் போது
திமுக எதிர்ப்பு கட்சி தமிழ்நாட்டுல பாஜக தான், நாங்க தான் எதிர்க்கட்சின்னு வெளிப்படையா சொன்னாரு. சட்டமன்றத்துல கூட நாங்க தான் எதிர்க்கட்சியா செயல்படுறோம்னே சொன்னாங்க. போது அதிமுக தரப்புல இருந்து ஒரு எதிர்வினை பதில்வினை கூட வரல. அது எப்படி எங்க விட நீங்க எதிர்க்கட்சி சொன்னீங்க? திரு ஜெயக்குமார் ரொம்ப காட்டமா விமர்சனம் பண்ணாரு, விமர்சிச்சாரு. இல்ல சரி சொல்லுங்க, நான் திருப்பி ஜீவாட்டே போய். இதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை, இந்த விஜய் தாக்கம் மாறிய 96ல மூப்பனாரோட தாக்கம் இருந்தது. அன்றைக்கு ரஜினிகாந்த் ஆதரவு பெற்ற மூப்பனார் இருந்தார். ஆனா கலைஞர் மூப்பனாருக்கு எத்தனை சீட்டு கொடுத்தாரு? 40 சீட்டு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அதே போல 2011ல விஜயகாந்த் எந்த பக்கம் கூட்டணி சேர்றாரோ அதுதான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தாக்கம் இருந்தது. ஜெயலலிதா அம்மா எத்தனை சீட்டு கொடுத்தாங்க? 40 சீட்டு கொடுத்தாங்க. அப்ப சரியான அளவீடு. அதிமுக வலிமையாக இருக்கிறது, கூட்டணியை நம்பி நாங்கள் இல்லை, எங்கள் பலத்தில் நாங்கள் நிற்கிறோம் என்றால் 40 சீட்டுக்கு கீழே விஜய்க்கு கொடுத்து கூட்டணிக்கு கொண்டு வந்தால் எடப்பாடி பழனிசாமி மகத்தான தலைவர் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு தேர்தலில் சமரசம் செய்து கொண்டு கூட்டணி பலத்தை அடுத்த தேர்தலுக்குள்ள கட்சி பலமா மாத்துறதுல ஏன் சிக்கல் வந்துற கேள்வி என்னன்னா, அதிமுக தன் பலத்தோடு இருக்கிறதா இந்த 54வது ஆண்டுல? அப்ப நீங்க 40 சீட்டுக்கு மேல போனாலே உங்க பலத்தோட இல்ல, உங்க பலம் இழந்துட்டீங்கன்னு தான் ஆகுது. சரி, பெரும்பான்மையோட ஆட்சிங்கிற இடத்துக்கு நகர முடியாது. ஆமா, 40 பிளஸ் பிஜேபி எல்லாத்தையும் சேர்த்துங்க, கூட்டணி ஆட்சிக்கு தான். ஓகே, நான் வரேன். அக்னீஸ்வரன் சொல்லுங்க. ஜீவா நீங்க. இல்ல அந்த கருத்து தான் இப்ப அவங்க சொல்ற மாதிரி அதிமுக கூட்டணி வைப்பது என்பது வேற, கரைந்து போவது என்பது வேற. இந்த நிலை அதிமுகவுக்கு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிற அந்த ஒரு பெரிய கரிஸ்மாட்டிக் கான்செப்ட்ல வந்தது. அதிமுகங்கிறது அதுவும் ரசிகர் கட்சி தாங்கிற விமர்சனம் தான் தொடக்கத்தில் இருந்தது. எம்ஜிஆர் வெறுமனே ரசிகர் தானே, அதுதான் மதுரை முத்து போன்றவர்கள் வைத்த இதெல்லாமே விசிலடிச்சாங்க கொஞ்ச நாள் தான். இன்னைக்கு விஜய் மீது வைக்கிற விமர்சனம் எம்ஜிஆர் மீது வைத்தது. இருந்தாலும் எம்ஜிஆரை காப்பாற்றியது அவர் 20 வருஷம் திமுகவினுடைய அடித்தளத்தில் இருந்து வந்தவர். வெறுமனே திரைக்கவர்ச்சி மட்டும் இல்ல, திரைக்கவர்ச்சி நடிகர்கள் இருக்காங்க சார். இல்ல சார், பாசிட்டிவா தான் சொல்றேன். என்ன உங்களுக்கு பாசிட்டிவா தான் சொல்றேன். அந்த பலமும் இருந்தது. ஏன்னா இன்னொன்னு, எம்ஜிஆர் கேள்வி கேட்ட போது திமுகவின் இந்திய எதிர்ப்பு கொள்கை, மொழி கொள்கை, இதுல எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்ல, அந்த அண்ணாயிசம் தான் எங்களுக்கு சொன்னார். ஆனா இப்போ வந்திருக்க விஜய்ட்டா அது மாதிரி எதுவுமே இல்ல. அந்த கட்சியிட்ட அதிமுக முறையிடுவது, மனு வைப்பது, சேருங்கன்னு சொல்வது அந்த அதிமுக ஆளுமைக்கு பின்னடைவுதான்.